தங்கத்தோட விலை 30% குறைய போறோம். ஆமா 30% கிளிக்குது. இப்படிதான் என்னத்தையா சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் தங்க ரேட்டு ஏறிக்கிட்டு தான் போகுது. எங்க குறையுது? ஆஹா, இவ சொன்ன மாதிரி 150 ரூபா குறைஞ்சிருக்கு. யாரோ போன மாதிரி இருந்துச்சு. மனப்பிராந்தியா இருக்கும். 1000 ரூபா ஏறிடுச்சா? இப்ப ஏதோ போச்சு இல்ல இருக்காது. நான் தங்கம்னு சொன்னவனே தங்கம் சொன்னாலே போறீங்க. ஒரு மனுஷன் நின்னுக்கு போல தள்ளி விட்டு வர்றீங்க. எதுக்கே போறீங்க? இல்ல தான் ஏதோ கிடைச்சு தங்கம் நினைச்சு போயிட்டாங்க. தானு சொன்னதுக்கே தங்கத்தை வாங்க போறீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? இந்தியாவுல சும்மாவாட சொன்னாங்க உலகத்திலே அதிகமா தங்கம் வாங்குற முதல் கண்ட்ரி இந்தியான்னு. இப்படி போய் தானால தங்கம்னு வாங்குறீங்களே. ஏன்னா ரேட்டு குறைஞ்சிச்சு பாஞ்சுக்கிட்டு போனீங்க. ஓகே, ரேட்டு கூடுச்சுன்னு ஏன்டா போறீங்க? அடுத்த நாள் இன்னும் கூடிருச்சுன்னா அதனால இன்னைக்கே வாங்கிடுவோம். நாளைக்கு வாங்கினா 100 ரூபாய் ஏறிடுச்சு. 100 ரூபாய் நீங்க லாபம் இல்ல. இறங்கிருச்சுன்னா திருப்பி வாங்கிடுவோம். அடுத்த நாள் எப்படி ஏறும்ல ரத்து ஏறும்ல. அதுக்கு லாபம் தானே. எப்படி அப்ப நகையா வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. வாங்கிட்டே இருப்போம் நாங்க. காசுன்னு கேட்டா கஷ்டமாயிருச்சு, கையில காசே இல்ல, தொழில் நஷ்டம் அப்படின்னு பில்டப் கொடுக்குறீங்க. நகை கடன் வந்தா மட்டும் இப்படி பாஞ்சுக்கிட்டு போய் சந்தை கடன் போய் வாங்குறீங்க. எங்கயா இருக்கு காசு? அதெல்லாம் தொழில் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லுங்க. நானும் தங்க நகை வாங்கிக்கிறேன். சொல்ல மாட்டேன். ஐடியா சொல்லுங்கடா. சொந்தக்காரைங்களா சொல்லுங்கடா. நீங்க மட்டும் வாங்குறீங்க. சொல்லுங்கடா. எப்படா வாங்குறீங்க? எங்கமா போறோம்ப்பா? இன்னைக்கு என்ன நாள்? அட்சய திருதியை. ஒரு பொட்டு தங்கமாவது இன்னைக்கு வாங்கணும்டா. அப்படியா? வாங்கினா தாண்டா தங்கமா குமியும் பெருகும்டா. வாங்குறதுக்கு முன்னாடி தெருவுல உங்க அத்தை உட்காந்துருக்கானு பாத்து. ஆமா, சொல்லிட்டு போயிருவோமா? சொல்லிட்டு போறோம். எங்க அவங்க அப்பன மாதிரியே இருக்க நீங்க? ஆமா, அத்தை கிட்ட சொல்லிடுவோம். அத்தை கிட்ட சொல்லக்கூடாதா? அப்ப சொல்றாங்க எல்லாத்தையும். நான் வாங்கியிருக்கேன் வாங்கிட்டேன் சொல்றாங்களா? ஏதாவது ஒரு விஷயம் தெரியுமா? அவங்க அத்தை விஷயம் ஒண்ணு வீட்டு தெரியுமா? நம்ம வீட்டுல இருக்க குண்டுமணி விழுந்தா கூட அவங்க அத்தை வீட்டு சொல்லிடுறீங்க எல்லாருமே போயிட்டு. ஏன் சொல்றீங்க அப்படி? எவ்வளவு சீப்புட்டு சின்ன புட்டு கிடந்து தெரியுமா நான் இங்க வீட்டுல? சரி வா, நான் பாத்துட்டு வரேன். பாத்துட்டு சொல்ல வீடு முடிஞ்சே விடியாது. கண் திருஷ்டி போட்டாலே விளங்க மாட்டேன். இல்லையா? கரெக்டா போணும். வா நல்லா பாத்தியா? உங்க அத்தை இல்லம்மா, நான் பார்த்தேன் வாசல்ல இல்ல, உள்ள போயிருச்சு. அப்படி தாண்டா இருப்பா. கரெக்டா வீட்டுக்கிட்ட போகும்போது என்ன இங்க பக்கம் எங்க போறீங்க அப்படின்னு ஃபுல் டீடைல் வாங்கிடுவா. சரி இரு, நான் பாத்துட்டு வரேன். பாத்து நல்லா பாத்து. இல்லம்மா வாமா. என்ன அப்பன மாதிரியே இருக்காங்க எல்லாரும். என்ன மதனி எங்கயே நல்லா கிளம்பி போற மாதிரி இருக்கு. எங்கடா நகைச்சுவை பண்ணா நல்லதுன்னு சொல்றான். நகைச்சுவை பண்ணா நல்லதுன்னு சொல்றான். நாங்க வந்து என் கூட படிச்ச சிநேகிதி ஒருத்தி உடம்பு சரியாம இருக்கா. நீ எந்த ஸ்கூல்ல போய் படிச்ச? நீ படிக்கவே இல்லை. இல்லையா? 1வது 2வது போனல அந்த ஸ்கூல்ல படிக்க. அப்போ வந்து ஒருத்தி வந்து அங்க போய் இப்ப ஆஸ்பத்திரியில இருக்கா, போய் பாத்துட்டு வரலான்னு. அப்ப ஆஸ்பத்திரிக்கு போறீங்களா? ஆஸ்பத்திரிக்கு கூட வரவா பாத்துட்டு வர. பரவாயில்ல. நீங்க எங்க போய் நீங்க கிளம்பின மாதிரி இருக்கு. தாயமங்கலத்துக்கு போறேன். சாமி கும்பிட போறீங்களா? ஆமா சாமி கும்பிட்டு வாங்க. சரிப்பா, சரி பாத்து போயிட்டு வாங்க. எந்த ஆஸ்பத்திரிக்கு போறீங்க? ஜிஹெச்ல இருக்குன்னு சொல்லி இருக்கு. இப்போ நான் பேசிக்கிறேன். சரி பாத்து போயிட்டு வாங்க. பாத்தியா விஷம் வந்துருச்சு பாத்தியா? சொன்னா இல்லையா? இதை எடுங்க. இது எது? ஏதோ கேட்கும் போது எங்களுக்கு எடுத்து தராம அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க கேட்கும் போது இங்க இருக்கா? இங்க அத்தை. ஏய் மருமையனே, நீங்க என்னடா இங்க என்ன பண்றீங்க? ஜிஹெச் போறேன்டீங்க. ஜிஹெச்க்கு தான் போலான்னு போனோம். நீங்க கூட தான் தாயமங்கலம் போறேன்னு சொன்னீங்க. தாயமங்கலம் போனேன். பஸ் மாத்தி ஏறிட்டேன் போல. ஒண்ணாந்து இங்க இறக்கி விட்டு போயிட்டாங்க. நான் கால் அங்கதான் வச்சேன். இழுத்துக்கிட்டு வந்துருச்சு இந்த பக்கம். அப்படியா? சரி நீங்க என்ன பண்ண நகை வாங்க வந்தீங்களா? நகை எல்லாம் வாங்கல. நான் தோட ஒண்ணு விட்டு போச்சுன்னு சொல்லி அத பத்த வச்சுட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? அட்சய திருதியை இன்னைக்கு கூட்டமா இருக்கு. கடை பூரா கூட்டமா. நீங்க நகை வாங்க வந்தீங்களா? நீ சொல்லு என்ன அட்சய திருதியை? அவன என்ன கேக்குறீங்க? நீ போடா. நீ நான் பிரச்சனை போயிருதா? அப்புறம் நீங்க என்ன வாங்க வந்தீங்களா? நான் எங்க வாங்க வந்தேன்? இந்த பவானி இருக்கால, அவ துணைக்கு கூப்பிட்டாந்தா அங்க வாங்கிக்கிருக்காவாரு. பாவைக்கு அவ்வளவு வந்திருக்காளா? அவ மட்டும் கிடையாது, சுஷீலா அந்த முக்குல நிக்கிறாவாரு. எல்லாரும் எங்கெங்க போறேன்னு சொல்லிட்டு இங்கதான் வந்திருக்கீங்களா? எல்லாம் இங்கதான் இருக்காளுங்க. கடையே நம்ம ஊருக்காரங்க தான் மொத்தமா மேய்ஞ்சுக்கு இருக்காங்க. சரி நீங்க போய் பாருங்க. பாரு தோட பத்த வச்சுட்டு வந்துடுறேன். ஒழுங்கா சொல்லிருக்கலாம்ல அத்தை கிட்ட. பாரு ஒரு மாதிரி அசிங்கமா போச்சு. என்ன அசிங்கமா போச்சு? இப்ப அத்தை கூட தான் எங்க தாயமங்கலம் போயிட்டு வருது. எல்லாமே அப்படித்தான்டா. மாட்டினாங்க. பின்னாடி பெரியம்மா நிக்கிறாங்க. பெரியம்மா நிக்குதா? ஆமா. ஐயோ என்னடா சொல்ற? ஆமாமா. மரம் நிக்கிறேன். நான் கூட்டு வர்றேன். இரு வாங்க. கூட்டு வா. அவர்கிட்ட காசு எடுத்து கொஞ்சம் வாடா. வாடா இங்க.
என்னங்க மாடல்ஸே ஒழுங்காவே காட்ட மாட்டேங்கிறாங்க. காட்ட மாட்டாங்க, இன்னைக்கு மதிக்க மாட்டாங்க தான் நான் சொல்றேன். நானு மூஞ்சில எடுத்துறிஞ்ச மாதிரியே பேசுறாங்க. எல்லாம் கூட்டமா இருக்குல்ல, நீங்க நகை கடையா மளிகை கடையா தெரியல, சோரம்பருப்பு 1/2 கிலோ உளுத்தம்பருப்பு 1/4 கிலோங்கிற மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க உட்கார்ந்து. நீங்க ஆம்பளைன்னு எதுக்கு இருக்கீங்க? நீங்க தான் வந்து கேட்கணும். என்ன கேக்குறது? மேனேஜரை கூப்பிட்டு கேளுங்க. ஆம்பளைன்னா பரவாயில்ல, பொம்பளை எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க, போனா இப்படி பார்த்தா எப்படி பார்க்க முடியும்? ஆம்பளை போக முடியுமா? அங்க பாருங்க, அந்த ஆம்பளை எல்லாம் பாருங்க, நீங்களும் வாங்க வாங்க போங்க. என்னைய வச்சுக்கிட்டு நீ கடைக்கு ஏன் இன்னைக்கு வர காட்ட மாட்டாங்க? மேனேஜருங்க, ஃப்ளோர் மேனேஜர் நீங்க தானா சார்? என்ன சார் நகை வாங்கணும்னு வந்தவனா இதான் அப்படிலாம் ட்ரீட் பண்ணல நீங்க எங்கள? இல்ல டிசைன் காட்டுங்கன்னு சொன்னோம்னா அவ்வளவுதான் இருக்கு. 3 டிசைன் எடுத்து வைக்கிறாரு, 2 டிசைன் எடுத்து வைக்கிறாரு. சரி எடுத்து கையில பாத்து இருக்கும் ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. என்ன இது? எப்படின்னா எப்படி கூட்டம் அப்படிதான் சார் இருக்குதா சார்? ஒருத்தர் நம்ம பில் போடல, நம்ம மைண்ட் செட்ல இன்னும் முடிவு பண்ணல. சரி எடுத்து வைங்க, இந்த வரண்டு போயிட்டு வந்து திரும்பி பார்த்தா இந்த செட் இல்ல வாங்கிட்டாங்க சார். அது அத விடுங்க சார், எங்களுக்கு பில்ல போறதுக்கு நீங்க அங்க பாருங்க, வராங்க வாங்குறாங்க போயிட்டே இருக்காங்க சார். சார் அவங்க எல்லாம் ஏற்கனவே புக் பண்ணிட்டாங்க சார். ஏற்கனவே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டாங்க. படமா டிக்கெட் ஏற்கனவே புக் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து பில் பண்ணிக்கிறோம். அக்ஷய திருதி நல்ல நாள், இன்னைக்கு குட் டே. இன்னைக்கு வந்தா வந்து தங்கம் வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு பெருகுன்றதுனால இன்னைக்கு வாங்குறதுனால உங்களுடைய வாழ்க்கையில செல்வ விருட்சங்கள் செல்வ கடாச்சங்கள் எல்லாம் மனப்பணம் பண்ணிட்டு தான் வர்றது கடைக்கு. இப்ப வர்றது ஒண்ணும் இல்ல. உனக்கு நகை நீ வாங்கி ஆகணுமா? உனக்கு எங்க கண்டிப்பா வாங்கி ஆமா. கோல்டு காயின் இருக்கா சார்? கோல்டு காயின் வேணுமா? கோல்டு காயின் இருக்கு சார். அதுக்கு 3% போடுவீங்க. 100 ரூபாய் மேக்கிங் சார்ஜ் போடுறோம். 3% சேதாரம். என்ன அப்படின்னு சேதாரமாயி போகுது? காயின் அப்படி தட்டி எடுக்கிறதுல சேதாரமாயி போகுது உங்களுக்கு எல்லாம். தங்கமா மிஷின் ப்ராசஸ் அது இப்ப கூட விடாம அதையும் உருக்கி எடுத்து போட்டு டஸ்ட் கோல்டுன்னு சொல்லிட்டு அதையும் தான் ஏதாவது செய்ய போறீங்க. எனக்கு புரியல இதெல்லாம். எனக்கு வேஸ்ட் ஆகுது. இருக்கேன் அழுகாதீங்க, அழுதுகிட்டே வாங்கினா சேராதுங்க. நீங்க கூட்டிட்டு போமா, நீ போய் டிசைன் ஏதாவது பாத்து. இன்னைக்கு வாங்கினாதான் சார் நல்ல நாள். வாங்க வந்தாச்சு. சர்வ விருட்சங்களும் சர்வ கடாச்சங்களும் உங்களுக்கு நிறைஞ்சு உங்களுக்கு இன்னைக்கு நீங்க வாங்கக்கூடிய பொன்னானது பொன் பல மடங்காக உருவாகி பெருகி உங்கள் அங்க பாக்க 2 பேர் போறாங்க பாக்க பேசிட்டாங்க போய். ஆமா, சர்வ கடாச்சங்களும் இன்று வந்து இதே வேலையா திரிறாங்களே இன்னைக்கு. மத்த நாளா வந்தா டீ காபி தான் தருவாங்க, எல்லாம் எடுத்துட்டு வரேன் பாட்டுக்கு வேணா எடுத்துக்க அப்படின்ற மாதிரி வராங்க போறாங்க. வாங்கிட்டியா? வாங்க இங்க வாங்க, இது பாரு நல்லா இருக்கான்னு பாருங்க. காயின்ல என்ன நல்லா இருக்கான்னு பாருங்க, வாங்கிட்டு வா. எனக்கு வாங்கிட்டேன் வாங்க. பில்ல போடலாம் போ. காயின் எடுக்கிறது காயின், அதுல ஒரு டிசைன் பார்த்தா வாங்குவீங்களா? அதுலயும் சார் லட்சுமி காயின் இருக்கு சார். அதுலயே வந்து விநாயகர் காயின் இருக்கு சார். முருகர் காயின் வந்து இப்ப நாங்க புதுசா ரெடி பண்ணி ஓசில குடுக்குறீங்களா? இல்ல சார். அப்ப கம்முன்னு வாங்க, நாங்க பில்ல கட்டி கிளம்புறாங்க. பணம் ஒண்ணும் மரத்துல காய்க்கல சார். ஐயோ கூட்டமா இருக்கல இன்னைக்கு, ரொம்ப கூட்டமா இருக்கு. என்னன்னே தெரியல இன்னைக்கு. 12 மணிக்குள்ள வாங்கணும்னு மக்கள் எல்லாம் ஒரே ஆரவாரம் மட்டும் வந்தாங்க போல. ஒண்ணும் செய்ய முடியாது. ஸ்கேன் காட்டுங்க. டக்குன்னு முடிக்கவும் மாட்டீங்க சார். ஒர்க் ஆகுதா இல்லையா சார்? இருக்கு சார். ஏன் சார் பண்ணிருக்காங்க? இருக்கு சார். ஏன் சார் வெயிட் பண்ணிருக்காங்க? இருக்கு சார், பண்ணிட்டு போறேன் சார். ஏன் சார் அவசரப்படுறீங்க? இன்னொரு சிஸ்டத்தை போட்டு நீங்க அந்த சைடு ஆளை உட்கார வைக்கலாம். ஒரே சிஸ்டத்தை வச்சுட்டு ஒருத்தர் எவ்வளவு நேரம் பில் பண்ணுவீங்க சார்? டெபிட் ஆயிடுச்சு எனக்கு. ஆனா உங்களுக்கு இன்னும் வரல, ஃபெயில்டு மாதிரி. இல்ல சார், இன்னும் நமக்கு வரலீங்களா? பேமெண்ட் காட்டல. இல்ல இருந்தது அவ்வளவுதான், எடுத்துட்டாங்க. காசு இருக்கா இல்லையா உங்கள்ட்ட? டெபிட் வேணா காசு தரவா? இல்ல அதுக்கு சொல்லுங்க. பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க சார். பண்ணுங்க சார். நீங்க பண்ணுங்க. இல்ல சார் பண்ணுங்க. இல்ல எனக்கு திருப்பி அமௌண்ட் கிரெடிட் என்ன தான் பண்ண முடியும் சார்? ஏடிஎம் இருக்கா பக்கத்துல? கேஷ் அக்செப்ட் பண்ணுவீங்களா? வெளியில போங்க, ஏடிஎம் இருக்கும். ஏடிஎம் தெரியுமா? மிஷின் மாதிரி இருக்கும். உள்ள ஏசி எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா ஏசி ஒர்க் ஆகாது. உள்ள போயிட்டு போட்டீங்கன்னா பணம் வரும். அதை எடுத்துட்டு வந்து கட்டுறீங்களா? பணம்னு ஒரு மணி பாத்துருக்கீங்களா? நான் பே பண்ணவா? இல்ல வேணாம். நான் பே பண்ணவா சார்? வேணாம் வந்துட்டு எவன் கண்டுபிடிச்சா அந்த யூபிஐ மெத்தட்? எடுங்க, யூபிஐ QR கோட காட்டுங்க. எவ்வளவு சார்? என்ன சார் எனக்கு மெசேஜ் வந்துருச்சு, ஆனா ப்ராசஸிங் பேமெண்ட்னே வந்துகிட்டே இருக்கு. வரும்ல சார். உங்களுக்கு சுத்துதா? நான் சொல்றேன் நானு. எனக்கு டிபிட் பண்ணிட்டாயான்னு சொல்றேன். அதுக்குள்ளே போன் இப்ப என்ன பண்ண? நீ இப்ப 5 நிமிஷம் நிக்க மாட்டாராம். வாங்குங்கிறான், உச்சுங்கிறான், இதுங்கிறான், காசை நான் தர வாங்குறான். என்னென்ன பேச்சு பேசுறான் சார். பின்னாடி வந்துட்டு என்னங்கிறான்? காசு இருக்கா? நான் தரவா? இல்ல ஏடிஎம் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும். அலைய ஜோக் வரையா? ஏடிஎம்னா ஜோக் அடிக்கலாம் சார். வேற மாதிரி என்ன சார் வந்து பில் போற இடத்துல வந்து சண்டை போட்டுக்கிறீங்க? என்ன சண்டை போடுற இடமா சார்? இல்ல சத்திரமா? நகை கடையில இருந்து பிடிக்கணும் சார். யூபிஐல பே பண்ணா யூபிஐல பே பண்ணுங்க சார். யூபிஐல பே பண்ண தெரியலனா you just go outside, there is an ATM you know, automated teller machine சார். நீங்க பண்ணுங்க சார். நீங்க பண்ணுங்க சார். வழி விடுங்க சார். நீங்க வந்து சார் யூபிஐ பேமெண்ட்ன்றதே வந்து ஃபாஸ்டா பண்ணணும்ன்றதுக்காக தான் சார். நீங்க போன் வச்சிருக்கீங்களா? முதல்ல ஜிபே கூகுள் பேனா என்னன்னு தெரியுமா? ஐயோ இந்த பட்டன் போனை வச்சுக்கிட்டு வந்து வேற இங்க டார்ச்சர் பண்றாங்க. இவங்களோட வாழ்றதே ரொம்ப கஷ்டம் போலயே. அப்டேட் ஆக மாட்டேங்குது. காட்டுங்க சார்.
உங்களெல்லாம் காட்டு கேஷா கொண்டு சொல்லிருங்க. ஒன்லி கேஷ் பண்ணி எழுதி போட்டுருங்க. போயிடுச்சா? பேமெண்ட் ஆயிடுச்சா சார்? பேமெண்ட் போயிடுச்சு. நான் போய் சேரல. போகலன்னா அத பேக்காம என்னன்னா பேண்ட் அவுத்து விடு. இப்ப என்ன ஏடிஎம்ல ஒர்க் ஆகாம ஆகாதப்ப என்ன எல்லாரும் மொத்தமா வர்றதுனால கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூஸா இருக்கு. இருக்குன்னா சரி பண்ணுங்கடா. இன்னைக்கு தான் நாங்க கூட்டமா வருவோம்னு தெரியும்லடா. அப்புறம் ஏன்டா அப்படி பண்றீங்க? சர்வர் இஷ்யூஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா சர்வரை மாத்தியா? கடையை மாத்திக்கடா. கடையை மாத்தியா? இவன் தான மாத்திக்க முதல்ல. இவன் என்ன இவன் என்ன பண்ணிட்டு தாங்க சார். தாங்க எடுத்து தாங்க இங்க வாங்கி டைம் கொடுங்க. ஆச்சுங்க. நான் யாருக்கு சும்மா தர்றது இல்ல. மந்திரம் போட்டு தான் தர்றது போல் இருக்கு. பாத்தியா? என்னங்க பண்றாங்க? எல்லா சாமியும் கும்புற மாதிரி இந்த பக்கம் காபா போட்டோ இருக்கு, ஜீசஸ் போட்டோ இருக்கு, எல்லா சாமிக்கும் வச்சிருக்காங்க. யாரு வாயில ஏதோ சொல்றாருங்க. சொல்றாரு பாப்போம் என்ன ஆகுது. சார் மேடம் வாங்குறீங்களா நீங்க வாங்குறீங்க? நான் ரெண்டு பேரும் சேர்ந்து 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 வாங்க. சார் விழுந்துரு போகுது. பாப்பா வாங்க வாங்க. எங்க செருப்பு கட்டுங்க சார். சார் ஒரு நிமிஷம் பிடிங்க. செருப்புலாம் நாங்களாம் ஷூ போடுறோம். சரி. இப்போ நீங்க இது குடுக்குற மரியாதையை பார்த்து அது மேல எனக்கே ஒரு தனி மரியாதை வந்துடணும். தங்கத்து மேல வந்துச்சா? வருது. அதுக்கு தான் சார் அந்த சட்டம். அப்படியா சார் அக்ஷயக்கு திருதிங்கிறது சும்மா கிடையாது சார். சர்வ லட்சணங்களும் நிறைந்த ஒரு காஞ்சிப்பட்டு சர்வ லட்சணப்பட்டு சார். இதான் அக்ஷய திருதியாம்ல. ஊரே போய் நகை வாங்கிருக்காங்க. எங்க வீட்டுல எல்லாம் என் ஒய்ஃப் கூட்டு போய் வாங்க வச்சிட்டாடா. நீ எதுவும் வாங்கலையா? சும்மா போட்டுக்கிட்டு இன்னைக்கு தான் வாங்கணும்னு ஏதோ இருக்கு. இன்னைக்கு ரேட் ஜாஸ்தியா இருக்கு. இன்னைக்கு வாங்கினா வந்து பல மடங்கு பெருகுமாண்டா. பல மடங்கு பெருகிறத நான் பாத்துட்டேன். நான் எங்க வீட்டுல எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க ஒவ்வொரு வருஷம் இந்த டைம்ல வாங்குறதுனால தான் இது டெவலப் ஆகுது தவிர தனியா டெவலப் ஆகிறதுல ஒண்ணுங்க. ஆமா என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? இது என்ன அச்சய திருதிக்கு வந்து தானம் வழங்குறது தான் சொல்லுவாங்க. சாப்பாடு போடலாம் அந்த மாதிரி போடுறதா வந்து கான்செப்ட். அப்படியா? ஆமா நான் கிடக்கிறேன்னா ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து இதை நம்ம போட்டு பண்ணுவோம், ஒரு டேவை செலிப்ரேட் பண்றோங்கிற மாதிரி தீபாவளி பொங்கல் மாதிரி அச்சய திருதி போட்டு அன்னைக்கு நகை வாங்கினா பெருகும் இவங்க பூரா போய் இன்னைக்கு வாங்குறாங்க. அப்படியாடா? அன்னைக்கு மட்டும் இறங்கவே இறங்காது கோல்டு ரேட். ஆமா 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சொன்னா வாங்கிட்டு போயிருவாங்க. இந்த மலை இறங்கினாலும் போய் வாங்குறாங்க, ஏறினாலும் போய் வாங்குறாங்க. என்ன இவ்வளவு அறிவு களஞ்சியமா இருக்கு. எப்படா இவ்வளவு மேட்டர் தெரியுது? சயின்டிபிக் ப்ரூஃப் அது இல்லன்னா நான் எதையும் நம்ப மாட்டேன். பரவாயில்ல ப்ரோக்ரெசிவா இருக்க நீ. ஆமா. இந்த தன்மையே ஒண்ணு வந்து ஆனா என்ன ஆக்சுவலா உண்மைன்னு பார்த்தா இன்னைக்கு ரேட்டுக்கு ஏறி இருக்கு, திருப்பி 2-3 நாள் இறங்குற வாய்ப்பு இருக்கு. அன்னைக்கு நான் போய் வாங்கிடுவேன். பரவாயில்லையடா கைய குடுறா. மாப்ள ஆளு பாக்க கேன மாதிரி இருந்தாலும் ப்ரோக்ரெசிவ் திங்கிங்னு வந்தா அவனை அடிச்சுக்க முடியலடா. நான் பாரு இன்னும் போட்டுக்கிட்டு வீட்டுல சொல்றதே கேட்டுக்கிறீங்க. பிராக்டிகாலிட்டியா வரணும். அதெல்லாம் இருக்கட்டும். என்னடா கால்ல கட்டு போட்டுருக்க? என்னடாச்சு? கீழ விழுந்துட்டேன் பைக்ல நேத்து. ஒழுங்கா ஓட்டு ஸ்டார். வண்டி ஓட்ட தெரியாம இத்தனை வருஷமா வண்டி ஓட்ட தெரியாம இருக்க நீ. கரெக்டா ஓட்டுறா. கரெக்டா தான் ஓட்டு வந்தேன். எங்க விழுந்த? இந்த பாலத்திட்ட விழுந்தேன் நானு. அதான் பாலத்துக்கிட்டயா? பாலத்துக்கிட்ட தண்ணி இருக்குடா. வலிக்கு ஸ்கிட் ஆயிருச்சோ? தண்ணி இருந்தா பரவாயில்ல, கண்ணு 2-3 கண்ணு உருண்டுட்டு இருந்துச்சு. ஆக்சிடென்ட் இல்ல அந்த மாதிரி இல்ல. பைக் எடுத்து ஆபீஸ் போயிருந்தேன், புது பைக் எடுத்துக்கிட்டு. அவட பார்த்தாங்க குறுகுறு நல்ல பைக், புது பைக்கான்னு பார்த்தாங்க. அந்த கண்ணை பூரா போட்டுட்டாங்க. அது உருண்டுகிட்டே வந்து அங்க வலிக்கி விட்டுருச்சு. இல்ல புரியல. கண் திருஷ்டி. என்னது கண் திருஷ்டிடா? கிழிச்சிரோண்டா நானு. அக்ஷய திருதிக்கு இவ்வளவு நேரம் உட்கார்ந்து எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துக்கிட்டீங்களா? கண் திருஷ்டியை போய் நம்புற? அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? நான் தான் ப்ரூஃப். நேத்து போட்டாங்க, நீ காலைல விழுந்துட்டேனே. அதை விடு. சயின்டிபிக்காவே எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். நெகட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி. அப்படியே மண்டே ரெண்டா பிச்சு எரிஞ்சிரு பாத்து. உனக்கு நம்பிக்கை இருக்குன்னா உனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லு. அதை நான் ஏத்துக்கிறேன். இல்லையா இல்லன்னு சொல்லி ஏத்துக்கிறேன். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜின்னு சயின்ஸோட கொண்டு போய் கோர்த்தன்னு வச்சுக்க, ரெண்டா வகுத்துறேன் பாத்துக்க. இல்ல அதுக்கு சொல்லடா. ஏய் என்னடா இதை நம்ப மாட்டேங்கிறேன், இதை மட்டும் நம்புற? இல்லடா நான் அதுக்கு இன்னுமே கண் திருஷ்டிங்கிறது இருக்கு. கிடையாது. கண் திருஷ்டி இருக்கு. நீ கிடையாது. என்ன போடுவாங்க நீ உனக்கு தெரியும். ஏய் இதுக்கு என்னைய மாதிரி நம்பிட்டு போறலாம். இது கேவலமா நீ நம்பிக்கிறீங்கடா. விடு டாபிக் வேணாம். சரி டாபிக் வேணா விட்டு வா போலாம். வா போவோம். என்னடா தடிக்கிருச்சுடா? கால்ல அடி விட்டு. இல்ல அடுப்புல நின்னுட்டு போவோம். ஏன்டா தடுக்குது? நின்னுட்டு போனதா? ஏய் ஓடுறோம்ல தண்ணி வைடா. ஏய் செருப்பு பிஞ்சிரும் உனக்கு.